கொடைக்கானல் கிளாவரை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் தனம்மாள் தம்பதியின் 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் ஆகிய மூவரும் கால்கள் செயலிழந்த மாற்றுத்திறனாளிகளாக உள்ள நிலையில் அதற்கான சான்றிதழ் வழங்கியும் இதுவரை உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர். தகர கூரை வேய்ந்த மிகச் சிறிய வீட்டில் வசித்து வரும் இவர்கள் அரசு சார்பில் வீடு கட்டித் தருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். கிளாவிலிருந்து பேசுறோங்க. என் பேர் சுரேஷ், ரமேஷ், சாப்பனம். 3 பேர் முடியாது சார். எங்களால் நடக்கவே முடியாது. வெளியே போய் தூக்கிட்டு போய் தான் எங்கள் அப்பா விடுவார். எங்களுக்கு எந்த அரசு வந்து எதுவுமே பண்ணல. இது முடியும். நாங்கள் பொக்கு பூரா போட்டு கொடுத்துருக்காங்க. எந்த பணமும் ஏறல. இது முடியும். ஒரு பொக்கு போட்டு 5 வருஷம் ஆச்சு. இந்த 2 பொக்கு போட்டு கொடுத்து 6 மாதம் ஆகுதுங்க. இன்னும் அந்த பணம் ஏறவே இல்லை. எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஆதார் கார்டு போட்டால் பூரா வாங்கிட்டு போகிறாங்க. வந்து பார்க்குறோம் அப்படின்னு யாருமே திரும்பி வர மாட்டாங்க. எங்களுக்கு எந்த சலுகையுமே கிடைக்கிறது இல்லை. எங்கள் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு. கடை வரைக்கும் போகணும். கேரளா பக்கம் 300 தான் சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். ரேஷன் கடையில் 20 கிலோ அரிசி தான் போடுறாங்க. 30 கிலோ கேட்டால் 1000 ரூபா வேணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு வீடு சரியில்லை. வீட்டுக்கு காற்று மலையில் இருக்க முடியல. அடுத்த வீட்டுக்கு தான் எங்களை தூக்கிட்டு போய் மழை முடிஞ்ச பிறகு திரும்பி இந்த வீட்டுக்கு வர்றது. எங்களுக்கு வீடு நல்ல மாதிரியாக கட்டி கொடுத்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ண அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இது மாதிரி எங்களுக்கு ஒரு பண்ணி கொடுங்க ஐயா. நன்றி. எங்களுக்கு கேட்டு தெரிவிக்க கொள்கிறேன் ஐயா. பேர் சோபனா. எங்களால் நடக்க முடியாது. 3 பேத்துக்கு நடக்க முடியாது. அண்ணன் நாங்கள் 2 பேர், நான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நடக்க முடியாது. யாருமே எதுவுமே செய்யறதில்ல. எங்களுக்கு வீடு வசதி எதுவுமே இல்லை. அரசாங்கம் எதுவுமே செய்யறதில்ல. எல்லாமே வந்து பார்க்குறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆதார் கார்டு அது இது வாங்குறாங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் கஞ்சி குடிக்க முடியும். 300 ரூபா கூலி தான். எங்களால் எதுவுமே முடியாது. எங்களுக்கு அரசாங்கம் இருந்து ஒரு உதவி செய்யுங்கள். பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் எந்த உதவியுமே இல்லை. எதுவுமே இல்லை. எனக்கு எங்கேயும் போக முடியாது. உட்காந்து இருக்கிறேன். அரசாங்கத்திலிருந்து ஏதோ முடிஞ்சளவு ஒரு உதவி செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.